வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நியூ பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேங்க. ஸோ நம்ம நண்பர்களில் ஒரு சிலர்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பக்கத்துலேயே வேணுங்க, ரொம்ப தூரம்லாம் வாக்கிங்கே போகக்கூடாது, நியர்பையில் ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்ரு 250 மீட்டர்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 250 மீட்ரு, எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷன் 250 மீட்டர் தாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி கேட்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா 250 மீட்ரு வந்து நின்னீங்களா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுது. 34 அடி ஃப்ரண்டேஜில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அன்அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 9000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மெயின் ரோடு 8 ஃபீட் ஃபேஸேஜில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே 20 ஃபீட் ரோடு தான் உள்ளே போகிறது. மெயின் ரோடு இதில் வந்து 20 ஃபீட் ரோடாக போகும். அந்த 20 ஃபீட் ரோடில் அந்த ரோடு மேலேன்னா 10,000 ரூபா ஃபைனல் ரேட்டே போய்ட்டுருக்கு. ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு பங்கு பிரிச்சதால் 8 ஃபீட் பேசேஜ் வச்சுட்டு 2 வீட்டுக்கு இந்த இடத்த பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய பிளாட் இது. பிளாட்டுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பில்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த வழி தான், காமன் ரோடு மாதிரி தான் இந்த ரோடு. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிக்கான ரோடு இல்லை. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் பேசி விட்டுனாங்கன்னா அது நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கும் வரும் ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படி வராது. ரோடு வந்து 8 ஃபீட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடுது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் ரோடில் நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபா ஃபைனல் ரேட்டுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பீஸு, அந்த 20 ஃபீட் ரோடுக்கு அப்படியே அடுத்த பீஸ் வந்துடுது. ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றதால பார்த்தா அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. கிடைக்காதுங்க, அவ்வளோ நியர்பையில் டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. இது அன்அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. யாராவது இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. பார்க்கலாம், ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி தாங்க, கோர்ஸ்லாம் இல்லை, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்கும். அதனால தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது, இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு நமக்கு 250 மீட்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும். பாருங்கள், வீட்டில் மகான சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. வேறு ஏதாவது டீல் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.